friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருடத்தோடு இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 வருடங்கள் ஆக போகுது. இந்த 75 வருடங்கள்ல இந்தியர்கள் பல துறைகள்ல சாதனை படைச்சிருக்காங்க. குறிப்பா ஸ்பேஸ் டெக்னாலஜி, மருத்துவம், இன்ஜினியரிங் போன்ற துறைகள்ல இந்தியர்கள் முன்னிலையில இருக்காங்க. ஆனா டிஃபென்ஸ் ரிசர்ச் மற்றும் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் துறையில இந்தியா மிகவும் பின்தங்கி இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் கடந்த 75 வருடங்களா பல அரசாங்கங்கள் செய்த தவறு. நமது உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் வெளிநாட்டு தயாரிப்பு ஆயுதங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதுதான் முக்கிய காரணம். ஆனா தற்போது அந்த நிலை மாற தொடங்கி இருக்கு. அந்த வகையில இந்தியாவின் தனியார் நிறுவனங்களான டாடா, அதானி, ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களை டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்ல கொண்டு வர அரசாங்கம் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில DRDO உருவாக்கிய கிளைட் பாம்ஸ் ஒரு தனியார் நிறுவனம் தயாரிக்க போறாங்க. இந்த வீடியோல இந்தியா எதற்காக இந்த கிளைட் பாம் தயாரிச்சிருக்காங்க, இந்தியா உருவாக்கி இருக்கிற கிளைட் பாமோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கார்கில் யுத்தம் தொடங்கி 2019 நடத்தப்பட்ட பாலகோட் தாக்குதல் வரைக்கும் இந்தியா இஸ்ரேல் நாட்டால் தயாரிக்கப்பட்ட கிளைட் பாம்ஸ் மிக துல்லியமான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. சமீபத்துல DRDO இந்த லாங் ரேஞ்ச் கிளைட் பாம் உள்நாட்டிலே தயாரித்து சோதனை நடத்தினாங்க. லாங் ரேஞ்ச் கிளைட் பாம்ஸ் எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, எதிரிகளின் எல்லைக்குள் செல்லாமல் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு டார்கெட்ஸை தாக்குவது. கிளைட் பாம்ஸ் பெரும்பாலும் துல்லிய தாக்குதல்களுக்கு அதிக அளவுல பயன்படுத்தப்படும். இந்த கிளைட் பாம்ஸை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் பொழுது சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சேதம் ஏற்படாமல் துல்லியமா எந்த இடத்தை தாக்கணுமோ அந்த இடத்தை மட்டும் குறிவைத்து தாக்க முடியும். DRDO 2 விதமான கிளைட் பாம்ஸ் டெவலப் செஞ்சிருக்காங்க. அதுல முதல் வேரியன்ட் கௌரவ் அப்படிங்கிற ரெக்கைகள் கொண்ட கிளைட் பாம் DRDO உருவாக்கி இருக்காங்க. இந்த கிளைட் பாம்னால 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். கௌரவ் கிளைட் பாம்னால ப்ரீ பிராக்மெண்ட் பெனிட்ரேட்டிங் பிளாஸ்ட் வார்ஹெட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இரண்டாவதா கௌதம் அப்படிங்கிற ரெக்கைகள் இல்லாத கிளைட் பாம் DRDO உருவாக்கி இருக்காங்க. இந்த கிளைட் பாம்னால 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை துல்லியமா தாக்க முடியும். கௌதம் கிளைட் பாமோட ரேஞ்ச 100 கிலோமீட்டரா உயர்த்துவதற்கு DRDO முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. DRDO உருவாக்கி இருக்க கௌரவ் கிளைட் பாம்னால 1000 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இரண்டாவது வேரியண்டான கௌதம் கிளைட் பாம்னால 550 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இவ்வளவு அதிகமான வெடிப்பொருட்களை இந்த கிளைட் பாம் சுமந்து செல்வதனால எதிரிகளுக்கு அதிகமான சேதத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு கிளைட் பாமை கொண்டு எதிரிகளின் டிஃபென்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ் முற்றிலும் அழித்துவிட முடியும். DRDO உருவாக்கி இருக்கிற இந்த கிளைட் பாம் 4 மீட்டர் நீளமும் 0.62 மீட்டர் டயமீட்டரும் கொண்டது. DRDO உருவாக்கி இருக்க இந்த கிளைட் பாம் பல நிறுவனங்கள் இணைந்து டெவலப் செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ரிசர்ச் சென்டர் இம்ரட், டிஃபென்ஸ் ஏவியானிக்ஸ் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டெர்மினல் பாலிஸ்டிக் ரிசர்ச் லேபரட்டரி, ஆர்னமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போன்ற 4 நிறுவனங்கள் இணைந்து இந்திய விமானப்படைக்காக இந்த கிளைட் பாம் உருவாக்கி இருக்காங்க. DRDO உருவாக்கி இருக்க இந்த கிளைட் பாம்ஸ் யுத்தத்தோட தொடக்கத்துல அதிகமா பயன்படுத்தப்படும். அதாவது யுத்தத்தோட தொடக்கத்துல விமானங்களை பயன்படுத்தி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு எதிரான சிட் ஆபரேஷன்களை விமானப்படை கேரி அவுட் பண்ணுவாங்க. அப்போது இந்த கிளைட் பாம்ஸை பயன்படுத்தி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களின் தாக்குதல் எல்லைக்குள் செல்லாமல் தொலை தூரத்தில் இருந்து இந்த கிளைட் பாம்ஸை பயன்படுத்தி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிக்க முடியும். இதனால விமானப்படைக்கு ஏர் சுப்பீரியாரிட்டிய யுத்தத்தோட தொடக்கத்துல கொண்டு வருவதற்கு இந்த கிளைட் பாம்ஸ் மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. ஒரு யுத்தம் அப்படின்னு வரும்பொழுது அதிகமான மிசைல்களை பயன்படுத்துவதை விட இது போன்ற விலை குறைவான பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் தான்
அதிகமா பயன்படுத்தப்படும். இந்த மியூனிட்ஸ இந்திய தனியார் நிறுவனங்களின் துணை கொண்டு அதிக அளவுல உள்நாட்டிலே தயாரிப்பது மிகவும் ஒரு நல்ல விஷயம். சமீபத்தில் நடந்த AMMO இந்தியா 2002 அப்படிங்கிற நிகழ்ச்சியில சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் மனோஜ் பாண்டே அவர்கள் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில பல இந்திய தனியார் நிறுவனங்கள் தாங்கள் தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. அந்த வகையில அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் தங்களுடைய ஸ்டால்ல கௌரவ் லாங் ரேஞ்ச் பாம்ப டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. கௌரவ் லாங் ரேஞ்ச் பாம்ப பார்வையிடுவதற்கு ஜெனரல் மனோஜ் பாண்டே அவர்கள் அந்த ஸ்டாலுக்கு சென்றிருந்தார். DRDO டெவலப் செய்த கௌரவ் மற்றும் கௌதம் லாங் ரேஞ்ச் பாம்ஸ் அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்க. இது போன்ற தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில பல வருடங்களுக்கு முன்பே கொண்டு வந்திருக்கணும். ஆனா தற்போதுதான் இந்தியா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இது போன்ற மாற்றங்களை பல வருடங்களுக்கு முன்பே செஞ்சிட்டாங்க. அதனாலதான் இந்தியா ஆயுத தயாரிப்புல பின்தங்கி இருந்திருக்காங்க. இப்போ இந்திய தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரிக்கும் பொழுது இந்தியாவின் உள்நாட்டு ஆயுத உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. DRDO உருவாக்கிய கௌதம் மற்றும் கௌரவ் கிளைட் பாம் தான் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட முதல் லாங் ரேஞ்ச் பாம். இந்த லாங் ரேஞ்ச் பாம DRDO மற்றும் இந்திய விமானப்படை அக்டோபர் 2021 வெற்றிகரமா சோதனை பண்ணாங்க. இந்த சோதனை ஒரிசா மாநிலம் பாலசூர் பகுதியில் வச்சு நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் போது DRDO உருவாக்கிய லாங் ரேஞ்ச் பாம Su-30 MKI போர் விமானங்கள்ல பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சோதனையின் போது கடலில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கை இந்த பாம்ஸ் மிக துல்லியமா தாக்கி அழிச்சிருக்கு. Su-30 MKI போர் விமானங்கள் இந்த லாங் ரேஞ்ச் பாம 10 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து லான்ச் செஞ்சிருக்காங்க. DRDO இந்த லாங் ரேஞ்ச் பாம தற்போது இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் ஸ்பைஸ் 2000 லாங் ரேஞ்ச் பாம ரீப்ளேஸ் செய்வதற்காக உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில் DRDO உருவாக்கிய லாங் ரேஞ்ச் பாம் Su-30 MKI போர் விமானங்கள்ல மட்டுமே இணைக்கப்பட்டிருக்கு. ஃபியூச்சர்ல தேஜாஸ், ரஃபேல் போன்ற விமானங்கள்லையும் இந்த பாம இணைத்து இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. லாங் ரேஞ்ச் கிளைட் பாம டார்கெட்ஸை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் GPS நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த சிஸ்டம் பாமோட இனிஷியல் ஸ்டேஜ்ல பயன்படுத்தப்படுது. கிளைட் பாம் டார்கெட்டை தாக்குவதற்கு முன்பு இருக்கக்கூடிய டெர்மினல் ஸ்டேஜ்ல செமி ஆக்டிவ் லேசர் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. DRDO டெவலப் செஞ்சிருக்க இந்த கிளைட் பாம்ல இது போன்ற 2 கைடிங் சிஸ்டங்கள் இருக்கிறதுனால இலக்கை மிக துல்லியமா தாக்கும். இந்த லாங் ரேஞ்ச் பாம் தவிர DRDO எதிரிகளின் விமான ஓடுதளங்களை தாக்கி அழிப்பதற்கு SAW அப்படிங்கிற ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த SAW ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் ஒரு பிரிசிஷன் கைடட் ஆன்டி ஏர்கிராஃப்ட் கிளைட் பாம். இந்த கிளைட் பாம டிசைன் செய்தது ரிசர்ச் சென்டர் இம்ரட். இதை தயாரிப்பது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். இந்த கிளைட் பாம் 125 கிலோகிராம் எடை கொண்டது. SAW கிளைட் பாம்னால 80 கிலோகிராம் எடை கொண்ட ஹை எக்ஸ்ப்ளோசிவ் பெனிட்ரேட்டிங் கம் பிளாஸ்ட் வார்ஹெட்டுகளை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் பெரும்பாலும் லாங் ரேஞ்ச் பாம்ஸ் போன்றே யுத்தத்தோட தொடக்கத்துல அதிக அளவுல பயன்படுத்தப்படும். இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை பயன்படுத்தி எதிரிகளோட முக்கியமான விமான தளங்களின் ஓடுதளங்களை தாக்கி அழிக்க முடியும். இதன் மூலமா எதிரிகளுடைய விமானப்படையால் இயங்க முடியாத நிலை ஏற்படும். எதிரிகளுடைய விமானங்கள் இயங்க முடியாத நிலையில இருக்கும் பொழுது மற்ற விமானங்களை பயன்படுத்தி விமான தளத்தை தாக்கி அழிக்க முடியும். DRDO டெவலப் செஞ்சிருக்க இந்த SAW ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் ஒரு ஃபுல் ஸ்கேல் வார்ல ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு பண்ணும். SAW ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்னால 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். தற்போதைய நிலையில் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஜாகுவார், Su-30 MKI, ஹவாக் ஐ போன்ற 3 விமானங்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. வரும் காலத்துல இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள HAL தேஜஸ் விமானத்திலையும் இந்தியா டெவலப் செய்து வரும் HAL கேட்ஸ் வாரியர் ட்ரோன்களையும் இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை இணைக்க
இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. SAAW ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படைக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு. SAAW கிளைட் பாம் இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் GPS நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. அடுத்து SAAW கிளைட் பாம் இலக்கை தாக்குவதற்கு முன்னிருக்கக்கூடிய டெர்மினல் ஸ்டேஜ்ல இன்ஃப்ராரெட் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. SAAW கிளைட் பாம்ல எலக்ட்ரோ ஆப்டிகல் சீக்கர்கள் இணைக்கப்படுவது இந்தியாவில் இதுவே முதல் முறை. DRDO டெவலப் செஞ்சிருக்க கௌரவ் மற்றும் கௌதம் லாங் ரேஞ்ச் பாம், SAAW ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் போன்ற பிரிசிஷன் கைடட் பாம்ஸ்னால இந்திய விமானப்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.